டீச்சர்ஸ் ஸ்டடி சென்டர் சேலம் நாம் பார்த்துருக்கிறது பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வில் முக்கியமான பாடத்தலைப்பு தான் பார்த்துருக்கோம். அதில் சிற்றிலக்கியங்கள் தலைப்பு தான் பார்த்துட்ருக்கோம். அந்த சிற்றிலக்கிய தலைப்புகள் அப்படின்னு பார்த்தா சிற்றிலக்கிய அளவில் பாடல் எண்ணிக்கை அல்லது அடிகளின் எண்ணிக்கையில் சுருங்கியதாக இருக்கிறது தான் வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அகப்பொருள் அல்லது புறப்பொருளோ ஏதோ ஒரு துறையை பற்றி அமையக்கூடிய பாடலை தான் வந்து சிற்றிலக்கியம்னு சொல்கிறோம். இந்த சிற்றிலக்கியத்தை கோவை அப்படின்ற சிற்றிலக்கியங்கள்லாம் பல துறைகளை கொண்டு அமைந்ததும் இருக்கும். அப்போ சிற்றிலக்கியத்திற்கு பிரபந்தம் அப்படின்ற பெயரும் இருக்குது. அப்போ அந்த பிரபந்தம் அப்படின்ற சொல்லை சிற்றிலக்கியம்னா பிரபந்தம் அப்படின்ற சொல்லை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா நாதமுனிகள். சரிங்களா? அனைத்து சிற்றிலக்கியங்களும் தொல்காப்பியரின் விருந்து என்ற வகையில தான் அடங்குது. ஓகேங்களா? எண்வகை வனப்பு இருக்கு. அந்த விருந்து அப்படின்ற வனப்பு வகையில் அமைந்ததுதான் இந்த சிற்றிலக்கியம். அப்ப சிற்றிலக்கியத்தின் இலக்கணத்தை கூறும் நூல்னு பார்த்தா பாட்டியல் நூல்கள். சிற்றிலக்கியம் இலக்கணத்தை தெளிவாக கூறக்கூடிய நூல்கள்னா பன்னிரு பாட்டியல். ஓகேங்களா? அப்ப இந்த சிற்றிலக்கியங்கள் அப்படின்ற தலைப்புல நமக்கு பாடப்பட்ட தேர்வுல பார்த்தீங்கன்னா சிற்றிலக்கிய செல்வங்கள் சிற்றிலக்கிய வகைகள் அப்படின்னு 2 நூல்களை கொடுத்து ஒரு சில 96 சிற்றிலக்கியங்கள்ல பரணி, பிள்ளைத்தமிழ், உலா, தூது, களம்பகம், பல்லு, குறவஞ்சி, அந்தாதி அப்படின்னு சொல்லிட்டு 9 சிற்றிலக்கியங்கள் சார்ந்து படித்தா போதும்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கடந்த ஆண்டு தேர்வுல நீங்க பார்த்து வினாக்கள் பார்த்தீங்கன்னா இது தவிர்த்து அதாவது பரணி, பிள்ளைத்தமிழ், உலா, தூது, களம்பகம், பல்லு, குறவஞ்சி, அந்தாதி எடுத்து பிற சிற்றிலக்கியத்திலையும் ஒரு சார்ந்த வினாக்கள் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா கோவை அப்படின்ற சிற்றிலக்கியத்திலேருந்து வினாக்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பதிகம் பாடிய அந்த பதிகம் அப்படின்ற சிற்றிலக்கியத்தில் தெய்வ பக்தி பாடலிருந்து ஒரு சில வினாக்கள் வந்திருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை பிற வகை சிற்றிலக்கியத்திலேருந்து ஒரு சில வினாக்கள் பொதுவாக கேட்கப்பட்டிருக்கு. அப்போ பொதுவாகவே 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னா அது சார்ந்த கொஞ்சம் முழுமையான ஒரு தேடல் இருந்தால் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வினாக்கள் பாருங்க. மொழி முதல் எழுத்துகளால் பாடல்களை தொடங்கும் கோவை அப்படின்னு சொல்லி பார்த்தா வறுக்க கோவை. நைவளம் இன்னலம் என்ற பண் சுமந்த பாடலால் அமைந்த முதல் பதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சம்பந்தரோட பாடலை தான் சொல்கிறாங்க. அதாவது தோடுடை செவியோன் அப்படின்னு திருத்தோணிபுரம் பாடல் வந்து நைவலன் என்ற நாட்பாடை பண்ணிலையும் சம்பந்தர் பாடிய தேவார பதிகங்கள்ல இருக்குல்ல இந்தளம் அப்படின்ற இந்த பாடம் சிறப்பிடம் பெற்றிருக்கு. அப்போ இந்த நைவளம் இன்னலன்னு கேட்டாவே சம்பந்தருடைய பாடல்கள். அறநெறி அறிவு வெறிப்பித்து கொண்டு ஒரு புலவரை வெல்ல நீரோட்டக அந்தாதி பாடியவர் யாரு அப்படின்னா துரைமங்கலம் சிவபிரகாசர். ஓகேங்களா? துரைமங்கலம் சிவபிரகாசர். அடுத்து மங்கள இலக்கிய வகையில் முதற் பகுதியில் அமைந்துள்ள பாடலின் எண்ணிக்கை வகை குறிக்கும் மங்களம் அப்படின்னா இந்த அட்டமங்கலத்தை தான் சொல்லுவாங்க. உலகிலே முதற் பகுதியில் அமைந்துள்ள பாடலின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது மங்களம். அப்ப பாருங்க சிற்றிலக்கியம் அப்படின்ற தலைப்புல அங்க கொடுத்திருக்க தலைப்புகளை சார்ந்து இல்லாம பிற சிற்றிலக்கியங்களையும் ஒரு தெளிவான தேடல் இருந்தா வெற்றி நிச்சயம். ஓகேவா? மீண்டும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி.